விரும்பி வாங்கின சில்க் சாரீஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ண ஆரி ஒர்க் பிளவுஸை எப்படி மெயின்டைன் பண்ணலான்ற டிப் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எப்படி சில்க் சாரீஸை ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு வந்ததுமே இந்த மாதிரி சேர்ல போட்டு உலர்த்துறோமோ அதே மாதிரி நம்ம வியர் பண்ணக்கூடிய பிளவுசஸுமே பின்பக்கமா பரட்டி உங்களோட ஸ்வெட்டிங் ஸ்மெல் போற மாதிரி நல்லா உலர்த்தி எடுக்கணும். இதுவே சில்க் சாரியில கஸ்டமைஸ் பண்ண ஆரி ஒர்க் பிளவுஸா இருந்தா 2 or 3 டைம்ஸ்க்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணா போதும். இல்ல ரெகுலரா ஜாஸ்மின் பிளவுஸ்ல ஆரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 1 டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே வாஷ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பக்கெட் தண்ணியில நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் வாஷ் ஷாம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மைல்டா முறை வர மாதிரி நீங்க வச்சுக்கணும். இப்போ உங்களோட பிளவுஸை நல்லா பெரட்டி தண்ணிக்குள்ள எல்லாம் முக்கி உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட மட்டும் தான் ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்க நல்லா கையில கசக்கி உங்களோட நிழல்லையே உணர்த்திடுங்க. பிழிய வேண்டாம், ஜஸ்ட் உதறி நிழல்ல உணர்த்திடுங்க. இந்த மாதிரி உணர்த்ததுக்கு அப்புறம் உங்களோட பிளவுசஸை பெரட்டியே மிதமான சூட்ல அயன் பாக்ஸ்ல வச்சு நீங்க அயன் பண்ணி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை எப்படி இன்னுமே ப்ராப்பராக ஃபோல்டு பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலர் நார்மலான நியூஸ் பேப்பரில் உங்களோட பிளவுசஸை நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா நீங்கள் வச்சுட்டு உங்களோட ஸ்லீவ்ஸையும் ஃபோல்டு பண்ணி அண்ட் கீழே மேலே 2 பக்கமே பேப்பரால் கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் வந்ததுமே இதை எந்த சாரியோட பிளவுஸோ அதுக்குள்ளே நீங்கள் வச்சே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஆரி ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒர்க் இருந்ததோ பிரைட்னஸ் இருந்ததோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் 4th ஒன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட ஸ்வெட் இருக்கிறதுனால அடிக்கு ஒருக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் துணி வெளுத்து போயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாடி ஸ்ப்ரேனால கூட அப்படி ஆகும். ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணாம டெனோரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்டர் ஆர்ம்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரேஸை யூஸ் பண்ணுங்க. அதை தாண்டியுமே உங்களுக்கு ஸ்வெட்ஸ் இருக்கு அப்படின்னா அண்டர் ஆர்ம்ஸ் பேட் யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த சின்ன டிப்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ரோசஸை கேரி பண்ணுங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி, பேட்டர்ன் அண்ட் பேட்ச் ஒர்க் ப்ளவுசஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணா தோகை டிசைன் ஸ்டுடியோஸ் வாங்க. உங்களுக்கு பிடித்தமான ப்ளவுசஸை கஸ்டமைஸ் பண்ணுங்க.